புதுமை பெண் திட்டம் போன்றே அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் கல்வியாண்டில் தொடங்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் அறிவித்த இந்த புதிய திட்டம் எப்போது தொடங்கும் என்ற கேள்விக்கு விடையளித்துள்ளார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு தொடக்க நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை போல் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஜூலை மாதம் தொடங்கப்படும் என்றார். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் 100% ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு அரசின் நோக்கம் என்றும் இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பெருமிதம் தெரிவித்தார். அதாவது தமிழ் புதல்வன் இந்த பட்ஜெட்டில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வர கல்வி ஆண்டில் அதாவது ஜூலையில் நம்ம நியூ எஜுகேஷன் இயர் ஆரம்பம். ஸோ அதுலேருந்து இந்த வர கல்வி ஆண்டில் தமிழ் புதல்வன் ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பட்ஜெட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் ஆண்டுக்கு 30,000 மாணவிகள் கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 20 முதல் 25% வரை கல்லூரி பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நம்ம நோக்கம்னா 100% எத்தனை பசங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்க அனைவரையும் உயர்கல்வி, அது மெடிசன் என்றாலும் சரி, இன்ஜினியரிங் என்றாலும் சரி, அல்லது அறிவியல் என்றாலும் சரி, இல்லாட்டி பாலிடெக்னிக் போன்ற உயர்கல்வியில் கட்டாயமாக சேரணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கோம். இதை ஒரு சிறப்பாக திட்டம். அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள், இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற நடப்பு நிதியாண்டில் 360 கோடி ரூபாய் நிதியையும் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது.